guys, welcome to Shark Puff in Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல 99 night in the forest தான் பார்க்க போறோம். நம்ம பிரதர் வரல, அவர் வந்து பிஸியா இருக்காரு. என்ன பிஸினா வந்து அது பேர்னா ஸ்டீல் பிரைண்ட் ஆர்ட்ல ஸ்டீல் பண்ணிட்டு இருக்காரு. யூஸ் பெயிண்ட் ப்ரஷ் தள்ளுங்க எல்லாம். கன்சியூம் ஃபயர் ஃப்ளைஸ் ஃப்ளாஷ் என்னதுடா இது எதுவுமே புரியல guys. Craft any item from tier 5 crafting. அடா பாருங்களா, டைமண்ட் 4 டைமண்ட் கொடுத்துருக்கானுங்கோ. ஸோ இப்போ வந்து கிளாஸஸில் எதுவும் வாங்க முடியாது, இருந்தாலும் போய் சும்மா பார்ப்போம். டிஃபென்ஸ் ப்ளூ பிரிண்ட். ஓகே, ஸோ நம்ம தனியாக போகலாம் கைஸ். தனியாக போனால் தான் ஜாலியாக இருக்கும். ஸோ தனியாக விளையாட போகிறோம். செம்ம ஃபன்னாக இருக்கும் இந்த கேம் ப்ளே. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் கைஸ். உண்மையாகவே நல்லாயிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ ரொம்ப நேரம் வரும் இந்த வீடியோ. நடுவில் ஸ்டக் ஆகிடுச்சுன்னா எவ்வளோ என்ன ஆகும்னு தெரில, ஏன்னா 20% தான் இருக்குது. அவன் மூஞ்ச பார்த்தீங்களா, இப்போ மாற்றிட்டாங்க அவன் மூஞ்ச கைஸ். அந்த படுத்து கிடப்பான்ல அந்த மான், அவன் போயிட்டான் கைஸ். ஸோ அந்த அப்டேட் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இருங்க, கோல்டு இருக்கும் தானே நினச்சேன்டா. ஸ்டோர் போய் இதை வெட்டிடலாம் கைஸ். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு போட்டுட்டு இதை வந்து கோல் வந்து செகண்ட் லெவலில் யூஸ் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் எடுக்கிற அந்த சாம்பிளிங்ஸ்லாம் ஒரு இடத்துல வந்து கரெக்டாக இந்த மாதிரி ஒரு இடத்துல பிளான் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி இடத்துல பிளான் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதை கோல் இங்கே போட்டுடலாம். அப்புறம் போய் நம்ம வேலையை பார்ப்போம். ஸோ கைஸ், இந்த கேம் நல்லா இருக்கும்னு நான் நம்புகிறேன். நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் குட் வீடியோன்னு போடுங்க. அப்படின்னா தான் எனக்கு தெரியும் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்ட்டு. நல்லா இல்லைன்னா பேட் வீடியோன்னு போடுங்க. ஸோ நான் மாற்ற பார்க்குறேன் வீடியோவை. ஸோ இப்போதைக்கு என்னால் முடிஞ்ச வீடியோ இதுதான். இதை போட்டு உங்களை என்ஜாய் பண்ண பார்க்குறேன்னா. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. கடைசி வரைக்கும் விளாட்றோமா இல்லை 5வது நாள்லேயே தோந்து போயிடுறோமான்னு பார்ப்போம். ஸ்டோர்ஸ் இதை ட்ராக் பண்ணிட்டே போயிடலாம். போட்டாச்சு, ஃபுல் ஆகிடுச்சு. இதை செகண்ட் லெவலில் யூஸ் பண்ணுன்னு சொன்னேன். ஸோ யூஸ் பண்ணிடணும். எப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் நீங்களே சொல்லுங்கள். இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணேன்னா அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்ருவாங்க. அதனால் இப்போ வேணாம். அடுத்த லெவலும் பண்ணியாச்சு. டக்குன்னு இந்த மாதிரி லெவல் ஃபுல்லாக்கிட்டால் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் கைஸ். சாம்பிளிங்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு, ஏன்னா அதை வச்சு தான் நம்ம சர்வை பண்ண போகிறோம். இன்னும் இல்லை, அதை வச்சு சர்வை பண்ணணும் இல்லை, என்னாலும் சேர்த்து வைங்க, ஏன்னா அது யூஸ் ஆகும். எங்கடா தான் இந்த இடத்துல பிளான் பண்ணிடலாம் கைஸ். அப்புறம் நம்மளுக்கு கன் ஸ்மித் கிடைக்கிதான்னு பார்ப்போம். உல்ஃப் நான் உன்னை எதுவுமே பண்ணல, நான் பாட்டுக்கு சானேன்னு கன் ஏதாவது இருக்கான்னு தான் பார்க்க போகிறேன். ஓய், எல்லா இடத்துலையும் ஆமோ தான் கொடுக்குறீங்க, ஆனால் எதுவுமே நல்லதாக தரமாட்டீங்க. ஃபேன் ஸ்டோர் ஷீட் மெட்டலு. நைட் இஸ் அப்ரோச்சிங். ஃபஸ்ட் நாள் நைட் எதுவும் ஆகாது, எல்லாத்துக்கும் தெரியும், இருந்தாலும் சொல்கிறேன் கைஸ். இருங்க, நம்ம இந்த வீட்டுக்குள்ளே போய் என்ன இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். ஓய், செம்ம செஸ்ட் இருக்குது கைஸ். ஸோ நம்ம செஸ்ட்டை மட்டும் பார்த்துப்போம். ஃபியூவல் கன்சிஸ்டர் கிடச்சிருக்கு. இதை ஸ்டோர் பண்ணிப்போம். நல்ல ஒரு பொருளாக தான் இருக்கு. அது என்ன கைஸ். ஸோ இதை கையில் எடுத்துகிட்டு போயிடலாம். நிறையா கோல் கிடைக்கிது. ஐ திங்க் ஃபஸ்ட் நாள் நைட் வராது, அதனால் கவலைப்படாதீங்க, அது ஒன்றும் ஆகாது கைஸ். அப்புறம் இன்னொன்று சொல்லணும், நம்ம வீடியோ நான் போடாத காரணம் என்னன்னா, எனக்கு எக்ஸாம் வந்துருச்சு கைஸ். ஸோ சேட் ஆகிடுச்சு, அதனால தான் போடல. ஸோ யாரும் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். என் சப்ஸ்கிரைபர் யாரும் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்க.
ஸோ அதனால தான் வீடியோ போடல இன்ன வரைக்கும். இல்லைனா போட்டிருப்போம் கைஸ், கண்டிப்பாக போட்டிருப்பேன். அது எக்ஸாம் வந்ததுனால தான் போடல. இதை ஏன் கீழே போடுறேனே தெரில கைஸ். கைஸ் எடுக்க வர முடியல. அப்படியே எப்படியும் எடுத்துச்சு. போட்டேன் பார்த்தீங்களா 5 வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா ஃபியூல் கன்சிஸ்டர் போடக்கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம அடுத்த லெவலில் போட்டுக்கலாம். ஸோ கைஸ் சப்ஸ்கிரைப் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லா வீடியோலையும் இதே தான் சொல்கிறேன். நீங்கள் நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க. இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நம்ம 500 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிடலாம். அதுக்கு ரொம்ப நாள் ஆகும், எடுக்க பார்க்குறோம். ஸோ அப்புறம் இன்னொரு அப்டேட் நான் வந்து இது பண்ணியிருக்கேன். என்னன்னா 500 சப்ஸ்கிரைப் ரீச் ஆயிடுச்சுன்னா ஒரு சண்டேவும் நாங்கள் வந்து ஒருத்தரை வந்து ரெக்வஸ்ட் கொடுப்போம். ரெக்வஸ்ட் கொடுத்து ஒன்றா விளாடுவோம் அவங்க கூட. ஸோ நீங்களும் இதில் வரணுன்னா கமெண்ட்டில் உங்கள் ஐடியா டைப் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க கைஸ். என்ன கேம் விளாட்லான்னு கமெண்ட்டில் டைப் பண்ணி விட்ருங்க. ஒரே ஒரு டைப் தான் நான் பண்ணி விட்ருங்க கைஸ். சாம்பிளிங்ஸே கிடைக்கல, ரொம்ப மோசம். பன்னி ஃபுட் வேறு கேட்குறாங்க ஒருத்தன், பாவம். நம்மளுக்கு பன்னி ஃபுட் கிடைச்சா தானே, நம்மள்கிட்ட தான் கிடைக்கவே இல்லையே இன்னும். வாடா லாகு பேர் தான், இந்த லாக் பேர் தான் வாயிலே வர மாட்டேங்குது, என்னான்னு தெரில. ஸோ இன்னும் ஒரு மரத்தை வெட்டி போட்டோன்னா ஃபுல்லாகிடும்னு நினைக்கிறேன்னு தான் சொன்னேன். வந்துரும்லாம் சொல்ல, என்னன்னு தெரில கைஸ். மெசேஜ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம வீடியோவை பார்க்கலாம். ஸ்டோர் சாம்பிளிங்ஸ். இது எடுத்துகிட்டு போய் நம்ம எங்கே போடணுமோ அங்கே தான் போடணும், மறந்துடக்கூடாது. அது தெரியாமல் அங்கேயே இது பிளான் பண்ணிட்டேன். ஸோ சாரி கைஸ், சாரி. அடுத்தது வெட்டிடலாமா? இது வெட்டலாமா இல்லை அப்புறமா வெட்டிடலாமா? வெட்டிடுவோம். எதுக்கு 2 மரமாக வெட்டினா தான் நல்லாயிருக்கும். ஒரு மரமாலாம் வெட்டினா ஜாலியாகவே இருக்காது. ஸோ ஸ்டோர் போட்டாச்சு கைஸ், ஃபுல்லாக்கிட்டோம். அடுத்து இப்போ பிளான் பண்ணிடலாம் சாம்பிளிங்ஸை. சாம்பிளிங் இதுக்கு மேலே கிடைக்கல, ஸோ கஷ்டமாக இருக்குது. அப்புறம் இப்போ தான் நம்ம இதை போட போகிறோம். யூஆர் ஹங்கிரின்னு வந்துருச்சு. ஹங்கிரின்னு வந்துருச்சு. அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டாங்க. இப்போ அட்ரா டே தம்பி ஓடாதரா, இருறா, உன்னை ஒரே ஒரு வாட்டி முடிச்சிட்றேன்டா. அமைதியாக நின்னா ஈஸியாக முடிச்சிடலேன். நீ என்னன்னா பன்னி ஃபுட்டு செம்ம போடு. தம்பி இருறா, வந்துடுறேன், சாப்பிட்டு வந்துடுறேன்டா. சரி பரவாயில்ல, இருந்தா நீ போயிடாத. இந்த வச்சுக்கோ. குட் சேக் வாங்கிக்கலாம், ஏன்னா அதான் நம்மளுக்கு முக்கியம். வாங்கியாச்சா? ஐயோ இன்னும் போடலையே. போட்டாச்சு, ஹீட் பண்ணிட்டோம். நைட் இஸ் அப்ரோச்சிங் வந்துருச்சு. வேறு வழியில் எதுவும் பண்ண முடியாது. சாப்பாடு தேவை. இதெல்லாம் அடித்து பன்னி இது பண்ணிடலாம். பன்னியை வேக வச்சு சாப்பிட்றலாம். அவ்வளோதான், நைட் ஆகிடுச்சு. செகண்ட் நைட் வந்துடும் கண்டிப்பாக. இருந்தாலும் பயப்படாமல் போகிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு இல்லை நம்மள்கிட்ட. ஸ்டோர் இப்போ நம்ம இடத்துக்கு ஓடி போயிட்டு இது என்னடா அது, சம்மர் டீப் இன் த ஃபாரஸ்ட். ஓகே, ஹங்கிரின்னு வேறு காமிக்குது. ஏண்டா இதுக்காட அவ்வளோ அலப்பற கைஸ். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல வந்தேன்னு மறந்துட்டேன். ஸோ அப்புறமா ஞாபகம் வந்துச்சு, நான் சொல்கிறேன். ஸோ பெட்டு தேவை கைஸ், 20 இது தேவை, 20 லாகு. அப்புறம் மேப்பு பண்ணும், பெட்டு பண்ணும். இது ரெண்டுத்தையும் பண்ணிட்டு இதை அப்கிரேட் பண்ணும், நிறையா பண்ணும். அப்போனா தான் நம்மளால் இது சர்வே பண்ண முடியும். ஸ்ட்ராங் ஆக்ஸ் கிடச்சிதுன்னா ஜாலியாக இருக்கும் கைஸ். இதோ அந்த பெரிய மரத்தை டப்புன்னு வெட்டிடலாம்.
சின்ன மரத்தையும் வெட்டலாம்னு நினைக்கிறேன். ஸ்ட்ராங் ஆக்ஸ் வச்சு வெட்டலாம். டக்குன்னு வெட்டிடும் ஸ்ட்ராங் ஆக்ஸ். நம்மள்ட்ட தான் லைட் இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு பயந்துக்கிட்டு? போ தம்பி போ, பயப்படாத. அவுட் ஆனாலும் பரவாயில்ல. அவுட் ஆகிட்டா கமெண்ட்டில் யாரும் திட்டக்கூடாது. இது எங்கடா பிளான் பண்ணும்? அங்கேயாடா? அது இருடா வரேன். பிளான் பண்ணியாச்சு. இதை இதில் போடக்கூடாது, இதில் தான் போடணும். போட்டாச்சு கைஸ். டக்குன்னு கைஸ் மரத்தை தான் நம்ம வெட்டணும். ஸோ மரம் தான் இப்போ நம்மளுக்கு தேவை, ஏன்னா பெட்டு பண்ணும். டக்குன்னு வெட்டிடணும் கைஸ். ஸ்டோர் சாம்பிளிங் இங்கே பிளான் பண்ணிடலாம். வேறு வழியில் டக்குன்னு வெட்டினா தான் நம்மளால் வந்து என்ன பண்ண முடியும்னா பெட் பண்ண முடியும். ஏய் அங்கே செஸ்ட் இருக்கும் கைஸ், செம்ம கைஸ் செஸ்ட்டு. ஐ வாண்ட் செஸ்ட் ஐ எம் கம்மிங். இந்த இடத்துல செஸ்ட் இருக்கும் கைஸ், அதனால தான் போகிறேன். பார்த்தீங்களா, அங்கே ஒரு செஸ்ட், இங்கே ஒரு செஸ்ட்டு, 2 இடம் இதே மாதிரியே அங்கே ஒரு இடம் இருக்குது கைஸ். செம்ம லக்கு. ஆனால் இன்னைக்கு அழப்பாங்களா, செம்ம லக்குன்னொடனே அவ்வளோதான் நம்மளை முடிச்சு விட்டாங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஓல்டு ஃப்ளாஷ் லைட் கொடுத்துருக்காங்க, அது வேஸ்ட்டு தான். இதுலையாவது கன்று கொடுங்கடா. ஐ வாண்ட் கன்ரா. டே தம்பிங்களா, கன்று கொடுங்கடா ப்ளீஸ்ரா. ஏய் பேண்டேஜ் கைஸ், ஆனால் பேண்டேஜ் வேஸ்ட்டு தானே. பரவாயில்ல கொடுக்குறானுங்களே, ஒர்த்து தான். ஆனால் பேண்டேஜு மாற்றி பேசுகிறேன்னு பார்க்காதீங்க. ஸோ சாரி கைஸ், மாற்றி பேசுனேன்னா. டக்குன்னு இதெல்லாம் வெட்டணும். கன்ஸ்மித் எங்கே இருக்குதுன்னு வேறு தெரில நம்மளுக்கு. ஸோ இது போட்டுடலாம், எல்லாத்தையும் இதிலே போடணும். எல்லாத்துலேயும் இதிலே போட்டுடலாம் கைஸ். கோலை இதில் போட்டுடலாம். சாம்பிளிங்ஸாக பிளான் பண்ணிடலாம். க்ளோஸ் டு ஃபயர் இங்கே பிளான் பண்ணிடலாம் கைஸ். இப்போ இது எல்லாத்தையும் வெட்ட போகிறோம். டக்குன்னு கைஸ். ஃபுட்டு வேறு இல்லை நம்மள்கிட்ட. ஸோ இதோட முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன் நம்ம கதை. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸ்டோர் அவ்வளோதான். அங்கே பாருங்க, அங்கிரீன் வந்துடுச்சு, அவ்வளோதான் கத்தம். இந்த ஒரு பண்ணி இருக்குது, இதை வேணா அடித்து சாப்பிட்லாம். டக்குன்னு போகணும், அப்போனா தான் அடித்து சாப்பிட முடியும். ஈட் கைஸ். நம்மளுக்கு ஃபுட்டு வேறு இல்லை கைஸ், ஃபுட்டும் முக்கியம். ஃபுட்டு இருந்தால் தான் நம்மளால் இது பண்ண முடியும். ஸ்டோர் டக்குன்னு ஃபுட்டு தாங்கடா. நைட்டிஸ் அப்ரோச்சிங்னு வந்துடக்கூடாது கைஸ், வரக்கூடாதுன்னு வேண்டிக்கோங்க. அட பாவீங்களா கைஸ், சொன்ன உடனே வந்துருச்சு, அடுத்த செகண்டு நைட்டிஸ் அப்ரோச்சிங் வந்துருச்சு. எப்படி பார்த்தீங்களா கைஸ், செம்மடா டே. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ இங்கேருந்து இதெல்லாம் வெட்டலாம் மரத்தை. அப்பப்போ லைட்டையும் வச்சுப்போம். அப்பப்போ மரத்தையும் வெட்டிப்போம், அப்பப்போ லைட்டையும் வச்சுப்போம். ட்ராப் ராடே அண்ட்ராகா அண்ட்ராக். எல்லாத்தையும் லைட் அடிச்சுட்டு எடுத்துகிட்டு வந்து அண்ட்ராக் பண்ணிடலாம். அப்புறம் அந்த பேமெண்ட்டை வந்து அடிச்சுட்டானா அவ்வளோதான். அவன் 2 கீறுனாலே அவ்வளோதான் கைஸ், நம்ம கதை முடிஞ்சது. ஸோ பர்சன்டேஜ் இல்லை, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நோட்டிஃபிகேஷன் இப்போ தான் வந்தது. சரி பர்சன்டேஜ் இருக்க வரைக்கும் போடுவோம். த ஸ்கை இஸ் ஆன் த ஃபயரா. ஐயோ டே, நார்மலாக இருந்தாலே எனக்கு எதுவும் பண்ண தெரியாது. டக்குன்றா ப்ளூ பிரிண்ட் பர்ச்சேஸ். எப்படியோ கைஸ் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு. கைஸ் ஸோ வந்து இதோட இன்னும் ரொம்ப நேரம் ப்ளே பண்ணுறோம். நம்ம அவுட் ஆகிற வரைக்கும் ப்ளே பண்ணுறோம் கைஸ்.
அங்கே பாருங்க போட்டானுங்க அந்த இடி. தட் மீன் அந்த ஃபயரை போட்டானுங்க. அங்கே பாருங்க ஸ்ட்ரெயிட்டாக வந்து விழுது. அங்கே பார்த்தீங்களா? செம்மையாக இருக்குது கைஸ். வாவ், வாட் பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். ஓகே வந்துருச்சு. டக்குன்னு போகணும். மீட்டர்ஸ் ஹவ் கிராஷ்டு ஆல் ஓவர் த மேப்பு. ஓகே ஸ்டோர் பிளான் இன்ஃபோ சம்திங். நம்மளை அடிக்க போகிறாங்களாட்டுக்கு. அடிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் வரப்போகுது கைஸ். இன்னும் ஒரே ஒரு லாக் தேவை. அது மட்டும் கிடச்சிச்சுன்னா நம்மளால் அப்கிரேட் பண்ணிடலாம் பெஞ்சை. அது அப்கிரேட் பண்ணிட்டோன்னா நம்ம இது பண்ணிடலாம். அது பேர்னா சண்டையில். அது இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கைஸ். எப்போ இதாக இருக்குது, எப்போ இருட்டுது அதெல்லாம் பார்க்கலாம். டக்குன்னு எடுத்துகிட்டு போய் போட்டுடலாம். எல்லாத்தையும் போட்டு இப்போ பெஞ்சை அப்கிரேட் பண்ணியாச்சு. இதையும் வாங்கியாச்சு. காம்பஸ் இதையும் வாங்கியாச்சு. அவ்வளோதானா? இது வாங்கிப்போமா? உட் ஸ்டோரேஜு காசுலையா? என்ன இன்னும் எத்தனை இருக்குது? ஓ 2 தான் இருக்கா? 2 வச்சு என்ன பண்ணுறது? சரி வேணாம், 2 வச்சுலாம் எதுவும் பண்ண வேணாம். இப்போதைக்கு நம்ம சேர்ப்போம் எல்லாத்தையும். கைஸ் ஃபுட்டு இல்லை கைஸ். இப்போதைக்கு நம்ம ஃபுட்டை பார்ப்போம் கைஸ். ப்ளூ பிரிண்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் இப்போதைக்கு ஃபுட்டை பார்த்துட்டு அப்புறமா இது பண்ணிக்கலாம். டக்குன்னு. ஸோ கைஸ் இப்போ நம்ம எதை அடிக்க போகிறோன்னா, உல்ஃப் இருந்துச்சுன்னா அதை பாருங்க. சொன்ன உடனே உல்ஃப் வந்துருச்சு. இந்தாடா உல்ஃப் வாங்கிக்கோ. இதை வாங்கிக்கோ. கைஸ் உல்ஃப் அடித்தா நிறையா கிடைக்குது. இன்னொரு உல்ஃப் கண்ணில் பட்டுச்சுன்னா அதையும் போட்டு தள்ளிடலாம். அது வேணாம், அது கம்மியாக தான் கிடைக்கும். ஸோ ஃபேன் அங்கே இருக்குது, அதையும் எடுத்துக்கலாம். ஏன்னா அதுவும் நம்மளுக்கு முக்கியமாக இருக்கும். இதையும் எடுத்துப்போம். இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போக வேண்டியதான். ஸ்டோர் நம்ம எடுக்காததா வழியில் எது கடந்தாலும் எடுத்துடுவோம். அப்படின்னு பார்க்கும்போது இதெல்லாம் ஈஸி நம்மளுக்கு. ஜுஜுப்பி இதா வாங்க. 2 பேரும் வந்து சாவுங்க. வாங்க 2 பேரும் கையில் சாகுறீங்க, எனக்கு தெரியாது. இதா வா, நீ வா. எங்கே ஓடுற? வா நீ வா. இந்த சாவு எடுத்துக்கோ. இந்த ஒரு 2 அடி வாங்கிட்டீங்கன்னா நீயும் சேர்த்துருவான். பார்த்தீங்களா, 2 அடி கரெக்டாக சொல்லிட்டேன். யூ வில் பி அட்டாக் டு நைட்டா. பரவாயில்ல பார்த்துக்கலாம். கன்றா எல்லாத்தையும் அன்ஸ்டோர் பண்ணிடலாம் கைஸ். எல்லாத்தையும் அன்ஸ்டோர் பண்ணியாச்சு. யூ வில் பி அட்டாக் டு நைட் வந்துருச்சு. அவ்வளோதான், அடிக்க போகிறாங்க. ஸோ நம்ம எல்லாத்தையும் ஈட் பண்ணிப்போம். ஈட். வந்துட்டானுங்களா? சண்டேயில் ப்ளூ பிரிண்ட் பர்ச்சேஸ் மேப்பு பிளேஸு வந்துட்டானுங்க. ஐயோ அடிக்கிறானுங்களே கைஸ், அடிக்கிறானுங்க. நம்மள்ட்ட பேண்டேஜ் இருக்குது, கவலைப்பட வேணாம். இருந்தாலும் பயமாக தான் இருக்குது. ப்ளீஸ் டி ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? அவள்தான் முடிக்க போகிறானுங்க. அப்படியே ஜஸ்ட் மிஸ் கைஸ். இப்போ கொஞ்ச நேரம் நின்னால தான் முடிச்சிடுவானுங்க. 5% தான் இருக்குது. நடுவில் ஆஃப் ஆனாலும் ஆஃப் ஆகிடும். யூ கைஸ், அவ்வளோதான் கைஸ், முடிச்சிடுவாங்க கைஸ். ஒரே ஒரு அடியை மட்டும் அவனை அடிச்சிட்டோன்னா அவன் செத்துருவான். இருந்தாலும் வேணாம், இப்போதைக்கு பண்ண வேணாம். ஏன்னா நம்ம சொல்லி முடிச்சிடுவானுங்க. அவ்வளோதான் கைஸ். எப்பாடி சாவி இந்த போய் எடுத்துகிட்டு போய் போடு. ஏன்டா உங்களை அடிக்கிறதுக்குள்ளே கைஸ் முடியல கைஸ்.
இவனுங்களே இவ்வளோ பவராக இருக்கானுங்க. அடுத்த இதுலலாம் இன்னும் நிறையா பேர் வருவானுங்க. அவனுங்களே எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரில. இப்போதைக்கு பண்ணியாச்சு. காம்பஸ் வேணாம், வேணாம்னு நினைக்கிறேன். வேணாம். லாக் பண்ண 12 இது வேணும், 12 லாக் வேணும். ஷெல்ஃப் எதுக்கு? 2 இருக்குது நம்மள்கிட்ட. இது 2 இருக்குது, 2 வேணும். ஓகே, 2 ஷெல்ஃபு வாங்கிடலாம். 10 ஆஃப் ஸ்க்ராப். 1 தான் இருக்குது. 3 இது வாங்கிட்டோம். ஒழுங்காக வச்சுருங்க கைஸ். கண்ணா பின்னான்னு வச்சுட்டேன். ஒழுங்காக வைக்கணும். ஓகே, தண்டர் வராமல் இருந்தால் சரிதான். தண்டர் வந்துச்சுன்னா அவ்வளோதான். இதோட வீடியோ முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து டே 8